ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் டூர் போக பிளான் பண்ணி ஏதாவது சமைச்சிட்டு போகணும், கெட்டு போகாமல் இருக்கணும் 2 நாள் வரைக்கும்னு யோசிச்சிங்கன்னா இந்த தக்காளி வதக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் வரை கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெள்ளை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ தக்காளி வதக்கல் செய்கிறக்காக கடாயில் 150 ml எண்ணெய் விட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, தாராளமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ தக்காளியை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி பொடியாக தக்காளியை கட் பண்ணிட்டோன்னா நம்ம கடையவும் வேணாம், மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கவும் வேணாம். தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த மிளகாத்தூளோட அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா குலைவாக வேகிறதுக்காக நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி குலைவாக வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இது இடையில 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வெந்திருக்கு, தண்ணியும் பாதியாக குறைஞ்சிருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போடாமல் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணியும் நல்லா வற்றிடும். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு, தக்காளி வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா சைலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். நீங்கள் 2 நாள் வரைக்கும் இந்த தக்காளி வதக்கலை வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.